நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அது ஒரு சாதாரண மாங்கா ஊறுகாய் கதை இல்ல இது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கிராமத்துல மீனாட்சி பாட்டி அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வீட்ல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. ஒவ்வொரு கோடைக்காலமும் அந்த மரம் நிறைய மாங்காய்கள கொடுத்துட்டே இருக்குமாம். ஒரு நாளு பாட்டியோட பேரன் விடுமுறைக்காக ஊருக்கு வர்றாப்படி. அவர் வந்ததும் காலையில எழறாங்க. எழுந்து அந்த மாமரத்த பார்த்து, "பாட்டி இவ்ளோ மாங்காய் இருக்கே! இத என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு பேரன் பாட்டிகிட்ட கேட்குறாங்க. பாட்டி சிரிச்சுட்டே சொல்றாங்க, "இன்னைக்கு உனக்கு ஒரு ரகசியத்த நான் சொல்லி தரப்போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறிச்ச மாங்காய்களை எல்லாம் நல்லா கழுவி ஒவ்வொன்னையும் அப்படியே நல்லா வெட்டுறாங்க. பக்கத்துல பேரன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ பேரன் கேட்குறாப்படி பாட்டிக்கிட்ட, "பாட்டி ஏன் இவ்ளோ கவனமா வெட்டுறீங்க இந்த மாங்காய்கள? அது என்ன ஒவ்வொன்னும் கரெக்ட்டா இப்படி ஒரு நல்ல ஒரு ஷேப்பாவே வெட்டிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "நம்ம சமையல்ல அன்பு இல்லைன்னா, அந்த சமையலோட சுவையே வராது." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு துண்டிலும் இப்ப நான் ஒரு ஒரு பீஸ் கட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு துண்டிலும் என்னோட அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண துண்டுகள எல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த மாங்காய் துண்டுகள எல்லாம் போட்டு, அதுல உப்பு சேர்க்குறாங்க. உப்பு சேர்த்து அத கொஞ்ச காலம் ஊற வைக்கிறாங்க அந்த உப்புல. அந்த உப்புல ஊற வச்சதுக்கப்புறம், அந்த ஊறுன மாங்காய் எடுத்து அதுல மிளகாத்தூளு, கடுகு, வெந்தயம் அப்படின்னு ஒவ்வொன்னா சேர்த்து அத நல்லா வதக்குறாங்க. இப்ப அந்த ஊறுகாய் தாளிக்கிற மணம் வீடு முழுவதும் பரவுதாம். பேரன் ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காப்படி. "பாட்டி இவ்ளோ நல்ல வாசனை வருது" அப்படின்னு பேரன் சொல்றாங்க. பாட்டி சிரிச்சுட்டு, "இன்னும் நல்ல சுவை வரப்போகுது. நீ வேணா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊத்தி இந்த மசாலா, மாங்காய் இது எல்லாம் நல்லா கலந்து அந்த வாசனை நல்லா வருது. அன்னைக்கு அந்த மாங்காய் ஊறுகாய ஒரு பெரிய ஜாடியில நிரப்பி பாட்டி வைக்கிறாங்க. அத உடனே பேரன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு வந்துருது. ஆனா பாட்டி சொல்றாங்க, "சில நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமை நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த ஊறுகாயும் அப்படித்தான். பல நாள் கழித்து இந்த ஊறுகாய் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம்." அப்படின்னு பாட்டி பேரன்கிட்ட சொல்றாங்க. அந்த ரெடியான ஊறுகாயில முதல் துண்ட பேரன் சாப்பிடுறான். அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சுவைக்கிறான். அது வெறும் ஊறுகாய் மட்டும் இல்ல. அதுல பாட்டியோட அன்பும் இருக்கு. அதுல ஒரு குடும்பத்தோட நினைவுகளும் இருக்கு. இது பாரம்பரியத்தோட சுவையும் இருக்கு என்று அந்த பாட்டி அந்த பேரன்கிட்ட இல்ல. ஆனா அவங்க கற்றுக் கொடுத்த அந்த மாங்காய் ஊறுகாய் இன்னும் அந்த குடும்பத்தின் உணவு மேசையில் இருக்கிறது. சில சுவைகள் வயிற்றை மட்டும் நிரப்பாது, மனதையும் நிரப்பும். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மாங்காய் ஊறுகாய் தான் இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எல்லார் வீட்லயும் மாங்காய் ஊறுகாய் செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த மாங்காய் ஊறுகாய்க்கான ஃப்ளாஷ்பேக். ஸோ உங்களுடைய அந்த மாங்காய் ஊறுகாயோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.